நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் அது சம்பந்தமான வீடியோஸ் தான் வந்துட்டே இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த காலேஜ்ல இருக்க பசங்க எனக்கு டிஎம் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ, அதான் ஆச்சு, நானும் யூடியூப்ல சர்ச் பண்றேன், பட் ஆனா ஒழுங்கான வீடியோஸ் எதுவுமே இல்ல, எந்த ஒரு மீடியாஸும் சப்போர்ட் பண்ணல அப்படின்றாங்க. நான் தெளிவா சொல்லிடுறேன், சோலைராணின்றவங்க காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க அண்ட் சிவகாசி மாவட்டம். அண்ட் அவங்க இறந்து 3 நாள் ஆகுது. காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க லவ் பண்றவங்க கூட எடுத்த போட்டோஸை ஸ்டோரி அப்லோட் பண்ணிருக்காங்க. அதாவது காலேஜ் வெளியே எடுத்திருக்காங்க ஏதோ போட்டோஸை, அதை ஸ்டோரியில் அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டோரியை அவங்க கூட படிக்கிற பொண்ணு அந்த காலேஜில் இருக்க பியூன் மணிமாறன் கிட்ட வந்து அதை சப்மிட் பண்ணிருக்காங்க. அவர் அதே ஒரு பெரிய விஷயமா எடுத்து அவங்க காலேஜில் இருக்க பிரின்சிபல் இருக்கும் போய் அண்ட் வீட்டில இருந்து பேரண்ட்ஸ் வர வச்சு அந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டெய்லியுமே அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி கெஞ்சிருக்காங்க. இவங்க அந்த பொண்ணு டிஸ்ரெஸ்பெக்டா பேசி இவங்க அவங்க பேரண்ட்ஸையும் சேர்த்து பேசியிருக்காங்க. அதனால அந்த பொண்ணு எமோஷனலா ஹர்ட் ஆயிட்டு சூசைட் வரைக்கும் போய் சூசைட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்ல. ஸோ அதனாலதான் எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க ஒழுங்கான ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பசங்க போராட்டத்துக்கான ரீசன் இந்த காலேஜ் ஸ்ட்ரிக்டா இருக்குன்றதுக்காக மட்டும் இல்ல, காலேஜுக்கு வெளியே நடந்த ஒரு விஷயத்த வச்சு உள்ள அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அதுக்காக அந்த பொண்ணுக்கு டிஸ்மிஸ் பண்ணி ஒரு உயிரை எடுத்துட்டாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த பசங்க ஒன்னும் போறான்னு இருக்காங்க. அவங்க ஸ்டோரி போடுறது, லவ் பண்றது எல்லாமே அவங்களோட பர்சனல். இது எதுக்கு காலேஜ் இன்வால்வ் ஆகணும் உள்ள? இப்போ ஒரு உயிரே போயிருக்கு, இது யார் பதில் சொல்லு? எனக்கு சுத்தமா புரியல. இப்படிலாம் ஒரு காலேஜ் இருக்குன்றது நான் இப்பதான் பாக்குறேன். இதெல்லாம் மெயினான மேட்டர் என்னன்னா, அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அதாவது அவங்க இறந்தே போயிட்டாங்க, ஓகே, அவங்களோட சாவை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நீங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நான் டிசி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால பாதி பேர் அந்த சாவையை போய் பார்க்காம இருக்காங்க. இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இன்னும் நிறையவே இருக்கு. அண்ட் அங்க நடக்கிறது எல்லாமே அவங்க காசு கொடுத்து மூடி மறைச்சு அதுக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துல இந்த பொண்ணு உயிர் போனதுனால இப்ப இந்த காலேஜ் பண்ணது தெரியுது, ஓகே. இட்ஸ் சப்போஸ் இந்த ஜட்மெண்ட் மட்டும் ஒழுங்கா கிடைக்கலனா நம்ம பசங்க கண்டிப்பா போராட்டத்தை நிப்பாட்ட மாட்டானுங்க. அண்ட் ஆல்சோ த சேம் டைம் சூசைட் இஸ் நாட் ஒன்லி த சொல்யூஷன் ஃபார் ஆல். உங்க மேல தப்பு இல்லையா, நீங்க கண்டிப்பா கேள்வி கேளுங்க அண்ட் வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. உங்க சைட்ல தப்பு இல்லைன்ட்டு எல்லாம் ப்ரூவ் பண்ணுங்க. அதை விட்டு சூசைட் பண்றதுதான் ஒரே ஆப்ஷனா வச்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செய்து. அந்த இறந்த நம்ம சகோதரியான சோலைராணிக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஸோ என்னால முடிஞ்சது நான் உங்ககிட்ட சொல்றது, அண்ட் உங்களால முடிஞ்சது இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் காலேஜ் இருக்குன்ட்டு எல்லாருக்கும் தெரியட்டும், அண்ட் அங்க என்னதான் நடக்குதுன்ட்டு எல்லாருக்கும் தெரியட்டும்.